அக்கா வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? போயிட்டு வந்த விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? நல்லாதான் இருக்கிறேன். நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க போனா நல்லபடியா தான் முடிஞ்சாகணும். ஐயருக்கு ஃபோன் போட்டீங்களா? போட்டுட்டோம்க்கா. வந்துட்டே இருக்கிறாரா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாராம். ஐயரா? ஐயர் எதுக்கு? அதாங்க எனக்கும் புரியல. எதுக்கு இப்ப ஐயர்லாம் கூப்பிடுறாங்க? அக்கா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணணும், இங்கேயே பண்ணிடலான்றீங்க. கல்யாணமா? ரிசப்ஷன் தான் நம்ம நாளைக்கு பிரம்மாண்டமா பண்ண போறோம். கல்யாணம் இப்போதைக்கு இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. பங்கு, இவளை அடிக்கிறதுக்கு 2 பேர்லாம் தேவைப்படாது. நீ ஏன் முடிச்சிரு. இங்க நான் படிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அக்கா கிட்ட வீடியோ கால் போட்டு கூட காட்டுறேன். இது ஒரு நல்ல ஐடியா. போய் உட்காரு. உங்க அக்காவுக்கு ஃபோன் போட்டும் காட்டு. அப்புறம் என்ன, 1 2 3 ஸ்டார்ட்னு சொன்னாதான் வருவீங்களா? ரச்சிக், அடிக்கவா? சும்மா வேடிக்கை பார்க்கறது. ஏமா வாயி அம்மா, எந்திரி, அடிக்க வாடா. வான்னு சொன்ன உடனே வந்துட்ட. அப்ப அடி பத்தல தானே? அக்கா, நீங்க கூட்டதுனால தான் வந்தேன். கூட்டா வந்துருவியா? சொல்றா. ஏய், நீ அவனை வேணும்னா அடிச்சிருக்கலாம். ஆனா என்ன எல்லாம் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அவனாச்சு கொஞ்சம் சதையா இருந்தான், நீ எல்லாம் எலும்பா இருக்கிற. வாய் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்க, இல்லனா அவன் நிலைமை தான் உனக்கும். ஏய், ஆமா, இப்ப பேசுடா, இப்ப பேசு. அக்கா அக்கா விட்டுருங்கக்கா. அக்கா மன்னிச்சிருங்கக்கா. டேய், மொத்தம் எத்தனை பேர் தான் வந்தீங்க? அக்கா, நாங்க மட்டும்தான்க்கா. நீங்க மொத்தம் 5 பேருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். மத்த 3 பேர் எங்கன்னு மரியாதையா சொல்லுங்க. அவங்க எல்லாம் இங்க இல்லக்கா. அப்ப எங்கடா இருக்கிறாங்க? சொல்றா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி மொத்தம் 5 பேர் தான் நாங்க வந்தோம். ஆனா நீங்க 2 பேரும் வெளில போறத பாத்துக்கிட்டு உங்க 2 பேருக்கும் நாங்களே போறோம்னு சொல்லி அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிட்டோம்க்கா. நீங்க சொல்றது நிஜம்தானா இல்ல? சத்தியமாக்கா, போயிட்டானுங்க. அக்கா, எங்களை விட்டுருங்கக்கா. நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட வரமாட்டோம்க்கா. அமைதியா இரு, இல்லைன்னா வர கோவத்துக்கு வாய்கையெல்லாம் உடச்சு விட்டுருவேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், நம்ம ஊர் சர்ச் பக்கம் கொஞ்சம் வரீங்களா? நீங்க இங்க வாங்க சார், நான் உங்களுக்கு கிளியரா எல்லாத்தையும் சொல்றேன். ஆட்டு வாங்க. அக்கா, விட்டுருங்கக்கா. போலீஸ் எல்லாம் வேணாக்கா. ஏன்டா, மாமியார் வீட்டுக்கு போக ஆசையா இல்லையா? நீங்க 2 பேரும் பண்ண வேலைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்காம விட்டுருணுமா? நானும் ஒசரம் உங்களை அடிச்சிட்டேன். வேற ஏதாவது நாளைக்கு இப்படிதானே ஒரு பொம்பளை புள்ளைய ஃபாலோ பண்ண சொன்னா போய் நீங்க அடிப்பீங்க. வாங்க சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு? இவ்வளவு சீரியஸான மேட்டரா? ஆமா சார், அந்த லேடி தான் இவனுங்க 2 பேரையும் அனுப்பி என்ன கொலை பண்ண சொன்னது. சரிம்மா, ஆனா நீங்க ஏன் எந்த நேரத்துல சர்ச்சில் இருக்கிறீங்க? அது நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் சார். கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு, அதான் சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். இருந்தாலும் நைட் டைம்லமா, இந்த டைம்ல எதுக்கு இங்க வரணும்? சார், நான் இங்க வந்ததுனால கொலை முயற்சி நடக்கல. இவனுங்க காலையில இருந்தே எங்க வீட்டை சுத்தி தான் இருந்திருக்காங்க. ஓ, வீட்டுல ஆள் போட்டு கவனிச்சு கொலை பண்ற அளவுக்கு பெரிய ஆளா அவங்க? சார், இவனுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப என் ஃப்ரெண்ட் அங்க கோடவுன்ல தான் இருக்கிறா. அவகிட்ட இருந்து லைவ் லொகேஷன் கூட கேட்டு நாம அங்க போய்க்கலாம். சரிம்மா. துரைராஜ். சொல்லுங்க சார். நம்ம ஜீப் எடுத்துட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் நம்ம லாக்அப்ல போட்டுட்டு வாங்க. அப்படியே ஹெட் கான்ஸ்டபிள் எஃப்ஐஆர் எழுத சொல்லுங்க. சரிங்க சார். அப்படியே ஜீப் எடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்க. நாம அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போலாம். குயிக்கா போயிட்டு வாங்க. சரி சார். மதி, நீங்க இங்கே இருங்க. ஓகே சார். நீங்க அவங்களுக்கு போன் போட்டு லைவ் லொகேஷனை வாங்குங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். சரி சார். ரிங் போது சார், நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். யாருங்க? சின்ன பொண்ணு தான். ஹலோ, சொல்லு சின்ன பொண்ணு. உமா, இன்னும் கோடவுன்ல தானே இருக்கிறீங்க? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி நாங்க மறைஞ்சுதான் இருக்கோம். சரி உமா, நான் போலீஸ்க்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் இங்க வந்துட்டாங்க. இப்ப நீங்க இருக்கிற லைவ் லொகேஷன் தெரிஞ்சா நாங்க அங்க வந்துருவோம். அதனால லைவ் லொகேஷன் சென்ட் பண்றியா? லைவ் லொகேஷனா? சின்ன பொண்ணு, இந்த கோடவுன்ல இருந்து பேசுறது ரொம்ப கஷ்டம். இங்க டவரே சுத்தமா இல்ல. இதுல நான் எப்படி லைவ் லொகேஷன் உனக்கு அனுப்புறது? சரி, அப்ப அவங்க இருக்கிற கோடவுன் அட்ரஸ் தெரிஞ்சா கூட போதும். உமா, கேட்டுச்சா? அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் எனக்கு தெரியாதே சின்ன பொண்ணு. ஏங்க, எனக்கு அட்ரஸ் தெரியுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் சொல்றேன். சின்ன பொண்ணு. செல்வா, உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியுமா? நான் உங்ககிட்ட ஃபோன்
தரேன். சரி கொடு. ஹலோ சார். சொல்லுங்க. சார், எம்பி ராஜமுத்து தெரியுமா? தெரியும். அவரது நீங்க இப்ப இருக்கிற சர்ச்சில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அது கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து மூடிட்டாங்களே சார். அந்த பால் ஃபேக்டரி. ஆமா சார், அதே பால் ஃபேக்டரியில தான் நாங்க இப்ப இருக்கோம். சரி சரி வந்துடுறோம். சின்ன பொண்ணு. நாங்க வந்துருவோம்மா, நீ அங்கேயே மறைஞ்சிரு. சரி சின்ன பொண்ணு. ராஜமுத்து பால் ஃபேக்டரியில தான் இருக்கிறாங்கம்மா. ரொம்ப கிட்ட தான், சீக்கிரமா போயிடலாம். சரி சார். இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க கல்யாணத்தையும் முடிச்சிருவாங்க போல இருக்கே. சீக்கிரமா வந்துருவாங்கங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி அவங்களால வர முடியலனா கூட நம்ம நடுவுல புண்டு தடுத்து எப்படியாச்சும் நிறுத்தி வைப்போம். அதெல்லாம் சாத்தியமா? அவங்க 20-30 பேர் இருக்கிறாங்க, நம்ம 2 பேரால தடுத்து நிறுத்த முடியுமா? கடவுளே, எப்படியாச்சும் சின்ன பொண்ணு சீக்கிரமா வந்துடணும் போலீஸோட.